அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்துறை வளர்பிறை சஷ்டி. இன்றைக்கி வளர்பிறை சஷ்டியை விட கூடுதலாக நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உரிய விசாகம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன கோரிக்கைகள், என்ன வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி மனசார நீங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டாலே போதும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், அந்த திதி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு யோகம் கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான விரத நாட்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா சஷ்டி திதி தாங்க. இது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, அப்படி எந்த சஷ்டியாக இருந்தாலுமே நம்ம முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டுதல்கள், நம்ம கோரிக்கைகள் வச்சா நிச்சயம் உடனுக்குடனே நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இன்றைக்கி இந்த ஆவணி மாதத்தில் நமக்கு விநாயகருக்கான வழிபாட்டு மாதங்கள், சிவபெருமானுக்கு உரிய நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய ஒரு நாள். இப்படி எல்லா தெய்வத்துடைய அனுகிரகத்தோடு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாள் தான் விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி, வெள்ளிக்கிழமை. இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சேர வரப்ப நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாட்டு முறை கூட நமக்கு நிச்சயமாக ஒரு அதீத ஒரு பலனை பெற்றுத்தரும். அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்ய தவறவே விடக்கூடாதுங்க. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது நமக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே இன்றைய நாளில் ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாலே போதும். ஏன்னா இன்றைக்கி இந்த விசாகம் சஷ்டி ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால நிச்சயமாக ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் இல்லாட்டி வேல் இருந்ததுன்னா நிச்சயமாக அபிஷேகம் பண்ண தவறாதீங்க. உங்களால் முடிந்த பால், பன்னீர், தேன், அது மாதிரி எந்த பொருட்களாலையும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அப்படி வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்களால் முடிஞ்ச அந்த அபிஷேக பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கறதுங்கிறது விசேஷம். அப்படி நம்ம வீட்டில் இது மாதிரி வெறும் படம் மட்டும் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏதாவது சிகப்பு நிற பூக்கள், அதாவது செவ்வரளி எடுத்துக்கலாம், வேறு ரோஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி சிகப்பு கலரில் செம்பருத்தி பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வாசனையான எந்த பூக்களாலும் சுவாமிக்கு நீங்கள் இன்றைக்கி அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த விசேஷமான தீப வழிபாட்டை நம்ம செய்கிறப்ப வேண்டும் வரங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதாவது நமக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று நடக்கணும், வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் நமக்கு வெற்றி வேணும், நிறைய எல்லாத்துலேயுமே தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது முட்டுக்கட்டையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது உங்ககிட்ட 6 வெத்தலை இருக்குது அப்படிங்கிறவங்க 6 வெற்றிலையிலையுமே நம்ம ஷட்கோண கோலம் மாதிரி போட்டுட்டு 6 வெற்றிலையுமே ஒவ்வொரு அகல் தீபம் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லாட்டி ஒரே ஒரு வெற்றிலை, அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் தீபம், நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு அதுக்கு பஞ்சத்திரி போட்டு நம்ம அப்படி தீபம் வெத்தலை தீபம் ஏற்றலாம். இப்படி எளிமையான முறையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித தடைகள், போராட்டங்கள் இது எல்லாமே நிச்சயம் நீங்குங்கிற ஒரு ஐதீகம். அதே மாதிரி இப்போ வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை கடன் தீரணுங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, இல்லாட்டி கொடுத்த பணம் கொடுத்துருப்போம் அது திருப்பி நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு நினச்சிருப்போம் பார்த்தீங்களா, அப்படி கடன் பிரச்சனைகள் தீர, சொந்த வீடு கட்ட, இல்லாட்டி இடம் விற்கணும், இல்லாட்டி இடம் வாங்கணும், அப்படி நிலம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் துவரை தீபம் இன்றைக்கி ஏற்றுறதுங்கிறது விசேஷம். அதாவது ஒரு சின்னதான பித்தளை தட்டில், இதுக்கு தனியாக கூட நீங்கள் துவரம்பருப்பு வாங்க வேணாம், நம்ம சமையலுக்கு வச்சுருக்க கூட அந்த துவரம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன பித்தளை தட்டில் நீங்கள் பரப்பிட்டு ஒரு அகல் இல்லாட்டி 2 அகல் நீங்கள் வச்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நம்ம தீபங்கள் ஏற்றி நம்ம பஞ்சத்திரி இட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். அது தவிர வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும், திருமணங்கள் கை கூடணும், குழந்தைங்களுக்கு நல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அப்படி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு கோரிக்கை உங்களுக்கு அப்படி இருக்குன்னா தினை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தினை மாவால் மாவிளக்கு ஏற்றி நம்ம தீபம் அந்த இதை வச்சு வழிபடுறப்ப
நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்டாலும் அந்த மாவிளக்கு தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. இப்போ மாவிளக்கு அப்படி போட முடியல அப்படிங்கிறவங்க தினை மாவை வந்து சும்மா நம்ம ஒரு புட்டு மாவு மாதிரி அப்படி பெரட்டி வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த இது ஏதாச்சும் வச்சு தேங்காய் பூலாம் போட்டு நீங்கள் அப்படி சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம். ஏன்னா தினை மாவு இன்றைக்கி சமர்ப்பித்தாலே வேண்டும் வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அதனால் மாவிளக்கு தீபம் நீங்கள் வந்து இது மாதிரி ஏற்றி பாருங்கள், நல்லதொரு பலன்கள் கை கூடி வரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது தவிர வேறு எதனா ஸ்லோகங்கள் சொல்லலாம்னா உங்களுக்கு தெரிந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு பாடல்கள் கேட்கலாம், திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், இப்படி எது வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க ஓம் சரவணபவ, ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கை 108 இல்லாட்டி கவுண்டிங்கே நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்ல நம்ம வாழ்க்கையில் மனசில் நீங்கள் எதுவுமே வேண்டாமையே முருகனுடைய அருளாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நல்லதுகளும் நிச்சயம் நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் சக்தி வாய்ந்த இந்த விசாகம் நாளும் இந்த சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமை வர நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இது மாதிரியான விசேஷமான தீபங்கள் ஏற்றி வழிபடுறப்ப கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த வேல்மாறல் வந்து நமக்கு இது மாதிரி சஷ்டி நாட்களில் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி நம்மளால் நிறைய பேரால் அப்படி உட்காந்து வேல்மாறல் படிக்க முடியாது. அதற்காக எளிமையான முறையில் அந்த 4 வரி கொண்ட அந்த மந்திரத்தை அந்த பாடல் படித்தாலே வேல்மாறல் படித்ததற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 4 வரிகள்: திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை. இந்த பாடலை உங்களால் முடிந்தது 6 முறை பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லாட்டி 27 முறை படிக்கலாம். எவ்வளோ தூரம் கவுண்டிங் படிக்க முடியுமோ இன்றைக்கி சொல்லுங்கள். இல்லாட்டி ஒரே ஒரு முறை மட்டும் இந்த 4 வரையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு பலன்கள், நல்லதொரு வாய்ப்புகள், நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே முருகன் அருளாலே நமக்கு கிடைக்குங்க. இப்போ சரவணபவ உங்களால் எழுத முடியும், எங்களுக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த விளக்கை ஏற்றிட்டு அதற்கு முன்னாடி நம்ம 108 முறை இந்த சரவணபவ அப்படி எழுதுறது, இல்லாட்டி ஓம் சண்முகாய நமக அப்படி எழுதுறது, இது மாதிரி எழுதுகிறப்ப நல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடனுக்குடனே ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம நாமங்களை சொல்கிறத விட இப்படி எழுதிட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது அதற்கான பலன்கள் இன்னும் கூடுதலாக விசேஷமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி முடியுமோ, எப்படி வாய்ப்பு இருக்கோ இன்றைய நாளில் முருகனை மட்டும் நீங்கள் வழிபட தவறவே விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடிய, நமக்கு ஒரு வரம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதனால் நிச்சயம் முருகனுடைய வழிபாடுகள் இன்றைக்கி செய்யுங்க, கைமேல் பலன் நிச்சயம். நம்முடைய இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய அந்த நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயம் கந்தனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.